தலைவரை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் அன்பு தொண்டர்களுக்கு உங்கள் அந்நியார் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இங்க மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை ஊர்வலம் இருக்கு. இது முடிச்சு நீங்க என் கூட வரணும். அடுத்த இடத்துல இருந்து நம்ம அந்த பயணத்தை தொடங்குறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம போறோம். இப்போ மாநாடு முடிச்சு நான் வந்த முதல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். எப்படி நமது மாநாடை ஒரு மிக பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக மாற்றுறீங்களோ அதே எழுச்சி இன்னைக்கு நான் கீழே ஈரல்ல பார்த்தேன். இன்னைக்கு கொடி கட்டி லைட் வச்சு பேனர் வச்சு தலைவருக்காக இன்னைக்கு இருக்கீங்களே கோடிக்கணக்கான மக்கள், நீங்கள் தான் உண்மையான தமிழகத்தினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு கூடி இருக்கின்ற உங்க அத்தனை பேருக்குமே தலைவர் சார்பா நான் நன்றிகளை சொல்றேன். நாளைக்கு ஃபுல்லாமே விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சிவகாசிக்குள்ள நம்ம போக இருக்கிறோம். அது போல 3ஆம் தேதி வரைக்கும் நான் தென் மண்டலத்துலதான் இருக்கிறேன். எல்லா ஊருக்கும் நான் நேரடியாக செல்ல இருக்கிறேன். அதனால இந்த நேரத்தில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அடுத்தடுத்து இன்னும் 2 இடங்கள் இருக்கு நம்ம பேச வேண்டியது. எனவே உங்களை அந்த இடத்துல சந்திக்கிறேன். உறுதியாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் இங்க சொல்றேன். ஏன்னா இன்னும் அங்கெல்லாம் நம்ம நிறைய பேசணும். நீங்கள் விரும்பும் கூட்டணியை உங்கள் அந்நியார் அமைப்பார். என் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நாம் அமைக்க போகிறோம். தேமுதிக எங்க அங்கம் வகிக்கிறோமோ அவங்க தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வர முடியும் என்பதை அதனால உறுதியாக சொல்கிறேன். 2026 மகத்தான வெற்றி கூட்டணி அமைத்து மகத்தான வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களோட நான் பெருமையா சொல்றேன். அதனால எல்லாரும் தைரியமா இருங்க. நாளை நமதே, வெற்றி நமதே என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் இருகரப்பும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.